தாவேக்கா என்ட்ரி கொடுத்துருக்கலாம் மேடம். ஆனா அந்த என்ட்ரிங்கிறது வந்து என்ட்ரியை நீங்க மீடியா கலவரமாக்கி விடுறீங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. அதுக்காக இல்ல விஜய் விஜய் வந்து நம்ம வந்தா அதிமுக கூட்டணி இன்னும் பலமாகும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துல வந்து கொடி பறந்த உடனே தம்பி விஜயே நம்ம கூட்டத்துக்கு வரப்போறாருன்னு எடப்பாடி அவர்களே பேசியிருந்தாங்களே. தம்பி விஜய் வராரு அந்த டயலாக் எல்லாம் நீங்க சொல்றது. நாங்க அப்படி சொல்லல. அது வந்து அந்த சமயத்துல விஜய வந்து எல்லாருமே அனாதையாக்கி விட்ட சூழலில் அதிமுக அவருக்காக சட்டசபையில் பேசுச்சு. அது விஜய்க்காகவும் பேசுச்சு. இறந்து போன 41 பேருக்கான நியாயத்துக்காகவும் பேசியது. அந்த சமயத்துல அதுல கொஞ்சம் உணர்வு ரீதியா பரவாயில்ல சார் நமக்காக பேசினாருன்னு ஒரு நன்றி உணர்வு இருக்கிற பசங்க 4 பேர் வந்து கொடியை காட்டச்சப்போ அந்த விஷயத்த சொன்னதே ஒழிய அது வந்து எல்லாருமே இல்லாமனா பாத்தீங்களா நீங்க அப்பயே எதிர்பார்த்தீங்க விஜய் வருவாரு போவார் அப்படின்னு. ஒரு விஷயத்த இந்த மாதிரி நேரேட்டிவ் செட் பண்றவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவோடு விஜய் சேர்ந்தால் கேப்டன் எப்படி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருந்தாரோ 2011 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு கௌரவம் விஜய்க்கு கிடைத்திருக்கும். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இழந்துட்டார், அவ்வளவுதான். இதனால அதிமுகவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இல்ல அதிமுக ஆனா விஜய்க்கு தொடர்ந்து பெரிய நஷ்டம். அதிமுக எப்ப தொடர்ந்து